ஏன்னு கேட்டால் ஒரு மனிதன் வந்து நல்லவனாக இருக்கிறான்ல, அல்லாவுக்கு பயந்து நல்லவனாக இருக்கிறதுங்கிறது ஒரு சின்ன நம்பரில் தான் இருப்பாங்க. எதுக்கு நல்லவனாக இருக்கிறான்னு கேட்டால் ஊருக்கு பயந்து நல்லவனாக இருப்பான். எதுக்கு நல்லவனாக இருப்பான்? அவர் பார்த்துருவார், இவர் பார்த்து வாப்பாட்ட சொல்லி கொடுத்துருவாங்க, மாமா பார்த்துருவார், அஜத்தில் சொல்லி கொடுத்துருவாங்க. இதுக்கு பயந்து தான் நிறைய பேர் தப்பு செய்ய மாட்டேங்கிறான். சமூகத்தில் வாழக்கூடிய அல்லாவுக்கு பயந்து செய்யாதவங்களும் கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க. அதே நேரத்தில் சில தவறான காரியங்களை வந்து நம்மளை தெரிந்தவர்கள் மத்தியில் வாழும்போது நம்ம செய்ய மாட்டோம். தெரியாதவர்கள் மத்தியில் வாழும்போது யாருக்கு வைக்கப்பட தேவையில்லை. நீங்கள் அமெரிக்காவுக்கு போயிட்டீங்க, நீங்கள் தண்ணி அடிச்சுட்டு போனீங்கன்னா கேட்பானா? ஒரு வெக்கம் உங்களுக்கு வருமா? எவன் பார்த்தாலும் ஆடு மாடு மாதிரி நினச்சிட்டு போயிட்டு இருப்பீங்க. அவனுக்கு உங்களுக்கு தெரியாது. அவனுக்கு உங்களுக்கு தெரியாத காரணத்தினால ஒரு அமெரிக்காவில் போய் இறங்கி நடு ரோட்லேயே தண்ணி அடிச்சுட்டு போயிட்டு இருக்கிறீங்க. எவனாவது பார்த்து நம்மளை தப்பாக நினைப்பானா? நமக்கு உறுத்தல் ஏதாச்சும் வருமா? நம்ம வாட்டு அடிச்சுட்டு இருப்போம். அப்போ வந்து வெளியூருக்கு போன பிறகு இறைவனை நம்பி நடத்தல் என்பது இறையச்சத்துடைய உச்சகட்டம். உள்ளூரில் நல்லவனாக இருப்பது உச்சகட்டம் கிடையாது. தெரியாத இடத்துக்கு போய் விசார விடுதி கூட ஒருத்தன் போயிடுவான். அமெரிக்காவில் ஒரு விசார விடுதி வச்சுருப்பாங்க, எங்கே போயிடுவான். ஏன் போனால் யாருக்கு தெரிய போகுது? இருக்கிற 50 பேர் பார்த்தாலும் இவன் யார், நமக்கு யார் இவனால் என்ன ஏற்பட போகுது? எங்கே யாருக்கு தெரியக்கூடாது? என் நண்பனுக்கு தெரியக்கூடாது, எனக்கு தெரிஞ்சவங்களுக்கு தெரியக்கூடாது, மனைவிக்கு தெரியக்கூடாது, என் தாய்க்கு தெரியக்கூடாது, நான் மதிக்கக்கூடிய மக்களுக்கு தெரியக்கூடாது, இவங்களுக்கும் தெரிஞ்ச எனக்கு என்ன அப்படின்னு நினைத்தானே. ஆனால் அவன் தவற சாதாரணமாக செஞ்சிடுவான். அதனால் இஸ்லாம் என்ன செய்யுதுன்னு கேட்டால், பிரயாணத்தில் இருக்கும்போது கொஞ்சம் இறை எச்சத்தோடு ஒருத்தன் நடப்பானா, நல்லவனாக நடந்தான்னு சொன்னால் அவனுடைய துவாவை எல்லாம் ஏற்றுக்கிறான். இங்கே ஏற்றுக்கொள்வதை விட, உள்ளூரில் இருக்கும்போது ஏற்றுக்கொள்வதை விட, சஃபர்லையும் போய் நீ கரெக்டாக தொழுதுகிட்டு இருந்தீங்கன்னா, உள்ளூரில் தொழுகிறான், அல்லாவுக்கு தொழுகிறோன்னு இருப்பான். அதே நேரத்தில் வீட்டில் தார் போட்டு அனுப்பிடுவாங்க, அதுக்கு தொழுவணும் இருப்பான். போகாட்டி 4 பேர் கேள்வி கேட்பாங்க, எங்கே 4 வகுத்து காணாமேண்டு, அதுக்கு தொழுவணும் இருப்பான். ஆனால் வெளியூரில் போனால் யாருக்காக தொழுகிறான்? அங்கேயும் போய் அவன் தொழுகிறான்னு சொன்னால் அளவுக்காக தான் தொழுகிறான். அப்படி இருக்கிறனால இஸ்லாம் என்ன பண்ணுதுன்னு கேட்டால், பிரயாணத்தில் இருந்துக்கிட்டு யாரெல்லாம்னு கேட்டான்னு வைங்க, அப்படியே பிரயாணத்துக்கு வந்து இறைவன் நினைக்கவே மாட்டான், நினைக்கிறேன் பாடுறா. பிரயாணத்தில் வந்து எல்லாம் மறந்துடுவாங்க, யார் நம்மளை பார்த்துக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற எண்ணம் பிரயாணத்தில் மட்டும்தான் வரும். அப்படி இருந்தும் என்னை நினைத்தவன் துவா செய்கிறான்னு நல்லா என்ன செய்வான், அந்த துவாவை ஏற்றுக்கிறோம்.